ஆதிசங்கர ஜெயந்தியை ஒட்டி ஆதிசங்கரர் அவருடைய குரு ஆகிய கோவிந்த பகவத் பாதாச்சாரியாரை ஒரு குகையில் பார்த்ததையும் அங்கேருந்து அவர்கிட்ட சந்நியாச தீட்சை பெற்றதையும் பற்றி பார்க்கலாம். கோவிந்த பகவத் பாதர் ஆதிசங்கரருடைய குரு. அவரை பற்றி தன்னுடைய பஜகோவிந்தத்துலேயும் அதை தவிர விவேக சூடாமணியிலையும் வர கோவிந்தங்கிறதுலாம் தன்னுடைய குருவுக்கு சரித்திர மரியாதை. ஆதிசேஷன் அவதாரம் அவர். காலடியிலிருந்து கிளம்பின ஆதிசங்கரர் நர்மதையனுடைய நதிக்கரைக்கு போகும்போது அங்கே ஓம்காரேஸ்வரில் கோவிந்த பகவத் பாதரை சந்திக்கிறார். கோவிந்த பகவத் பாதர் உள்ள தவம் புரிஞ்சுட்டுருக்கிற குகைக்குள்ள நர்மதை நீரோட வெள்ளம் அப்படியே பாய பார்த்த போது தன்னுடைய கமண்டலத்தை அதோடைய வாசலில் வச்சு அந்த தண்ணி அந்த குகைக்குள்ளே நுழையாமல் அவர் தடுத்தார் ஆதிசங்கரர். அதன் மூலம் தன்னுடைய குருவாகிய கோவிந்த பகவத் பாதரை காப்பாற்றினார். அந்த குகை இன்னும் நர்மதை நதிக்கரையில் இருக்குது. அந்த வெள்ளத்தையே தன்னோட கமண்டலத்தால் தடுத்ததை பார்த்தோன்னே கோவிந்த பகவத் பாதர் அவரை பார்த்து கேட்டார், நீ யார் அப்படின்னு. அதுக்கு ஒரு ஸ்லோகமாகவே பதில் சொன்னார். அதுதான் ஆத்ம சதகம், அப்படி இல்லைன்னா நிர்வாண சதகம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறமா அவரே குருவாக தான் வரித்து அவர்கிட்டேருந்து சன்னியாசத்தை பெற்றார் ஆதிசங்கரர் இந்த குகையில். அதான் நீங்கள் இப்போ மேலே பார்க்குற அந்த குகை. அதுக்கப்புறம் கோவிந்த பகவத் பாதர் அவரை பாஷ்யங்கள் எழுத சொன்னார். முக்கியமாக பிரம்மசூத்திரத்துக்கு எழுத சொல்லி அத்வைத சித்தாந்தத்தை நாடு முழுக்க பரப்ப சொன்னார். அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து கிளம்பினார் ஆதிசங்கரர். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறவர் பாம்பே ஸ்ரீதர் அப்படிங்கிறவர். அவர் அந்த குகையில் போய் அந்த ஆதிசங்கரர் ஜெயந்தியை மிகவும் விமரிசையாக கொண்டாடி அதை பற்றியும் பேசுகிறார். நீங்கள் அதை கேட்கலாம். தீட்சை கொடுத்த இடம் இந்த குகை. இந்த குகை மகாபிரிவா ஸ்ரீ நம்ம 68வது ஆச்சாரியர் காஞ்சி ஆச்சாரியர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக இந்த குகையை கண்டுபிடிச்சது. ஜபல்பூர் நாகராஜ் என்று சொல்லி போய் எல்லாம் தேடி பிடிச்சி இந்த குகை கண்டுபிடிச்சது. இந்த குகை இன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னாக்கா இங்கதான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆதிசங்கராச்சாரியரும் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாச்சாரியர்களுக்கும் கத்துண்ட இடம், அவர்கிட்ட தீட்சை வாங்கின இடம். அதனால இன்னைக்கு ஆதிசங்கராச்சாரியரோட ஜெயந்தி. இந்த ஜெயந்தியில அவர் தீட்சை வாங்கின இடத்துல இங்க ஜெயந்தி கொண்டாடுறோம். இந்த கொண்டாட்டம் எல்லாமே எங்க ஊர் ஸ்ரீ ஜெயந்த சுவாமிகள் இந்த இடத்த பண்ணிட்டு இங்க எத்தி மகாணம் நாங்க பண்ணியிருக்கோம். பெரிவா நகரத்துல பெரிவா வந்திருந்தோம் அந்த டயத்துல. இப்போ அந்த காலத்துல இருந்து சொல்லியிருக்கேன், இந்த குகையை நல்லபடியா என்னெல்லாம் பண்ணுவோம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும், பூஜை பண்ணோம், புரஸ்காரம் பண்ணு சொல்லி அந்த ஒரு உத்தரவுல நம்ம இது இந்த ஜெயந்தி இந்த டைம் இங்க கொண்டாடுறோம். ஆராதனையை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம் தசபக்ஷ ஏகாதசி துலா மாசத்துல. அதே மாதிரி இந்த பஞ்சமி இன்னைக்கு இங்க நம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம். இது எல்லாருக்கும் அனுகிரகம் கிடைக்குது. இதுதான் கோவிந்த பகவத் பாதாச்சாரியாரோட விக்கிரகம், புது பிரிவா இங்க ஸ்தாபிச்ச விக்கிரகம். இது ரிஷி பதாஞ்சலியோட விக்கிரகம். இவரோட அவதாரம் தான் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதாச்சாரியர். இந்த கதை பிரகாரம், வரலாறு பிரகாரம். அதனால அவளோட இது இருக்கு. அது தவிர இங்க கோவிந்த பகவத் பாதாச்சாரியர் தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஆதிசங்கராச்சாரியர் பையனா இங்க குருவை தேடிட்டு வந்தோடனே இங்க நர்மதாக்கு வந்தோடனே அந்த கமண்டலத்துல அவர் நர்மதாவை அடக்கிறார். ஸோ அவரோட வரப்போற குரு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது தியானத்துல இருக்கிறதுனால இது பெரியவா இங்க அந்த கல்வா இது காமிச்சிருக்கா இந்த விக்கிரகத்துல. இதே மாதிரி இதுக்குள்ள 4 பாதுகா ஸ்படிக பாதுகா ஸ்தாபிச்சிருக்கு. மேல சுகர், அதுக்கப்புறம் கௌட பாதாச்சாரியர், அதுக்கப்புறம் கோவிந்த பகவத் பாதாச்சாரியர் பாதுகை, அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரிய பாதுகை. இது குரு பரம்பராவை காமிக்கிறது. மேல நம்ம ஜலமோ பாலோ என்ன போட்டாலும் மேல அந்த குரு, அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர், அதுக்கப்புறம் அவரோட சிஷ்யர், அதுக்கப்புறம் ஆதிசங்கராச்சாரிய பாதுகையில பட்டுட்டு இங்க வெளியில வந்துடும். அதை நம்ம புரோஷனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி இந்த குரு பரம்பரையை நம்ம விமர்சையா கொண்டாடலாம். இதுதான் இந்த இதனோட வரலாறு. நல்லபடியா நடக்குது, மகாபெரிவா இருக்கு. இந்த மாதிரி நமக்கு தெரியாத அற்புதமான விஷயங்களை நம்மளுக்கு மட்டத்தோடு சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்மளோட சேனலுக்கு நிறையா சொல்லியிருக்கார் பாம்பே ஸ்ரீதர் அவர்கள். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி. இந்த ஆதிசங்கர ஜெயந்தி அன்னைக்கு
அவர் முதல்ல போய் கோவிந்த பகவத் பாத ஆச்சாரியார்கிட்ட கத்துண்டது, அங்கே சந்நியாசம் வாங்கிட்டது, அங்கே வந்த வெள்ளத்தை தன்னுடைய கமண்டலத்தால் அடக்கினது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நடந்ததை அழகாக அதை இன்னும் பாதுகாத்து அங்கே போய் பூஜை பண்ணுற திரு பாம்பே ஸ்ரீதர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரங்களும். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.